இஸ்ரேல் தரப்புல இந்த ஈரானுக்கு இருக்கின்ற யூனிவர்சிட்டியை குறிவச்சு தாக்குதலை நடத்தி இருக்கிறபடியால் அந்த யூனிவர்சிட்டி இப்போது தரைமட்டமாகி இருக்கின்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. இதனை பார்த்து நெட்டிசன்கள் இஸ்ரேலை பார்த்து என்ன கேள்வியை கேட்கிறாங்க என்றால், நீங்கள் இப்ப யூனிவர்சிட்டிஸ் ஆக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் ஆக இருக்கட்டும், டிவி ஸ்டேஷன் ஆக இருக்கட்டும், இதனைத்தையுமே குறிவைச்சிட்டீங்க, அடுத்து என்னத்தை குறிவைக்க போறீங்க, கிண்ட கார்டனியா குறிவைக்க போறீங்க என்ற கேள்வியை இஸ்ரேலை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் அதுக்கான விளைவுகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இப்போது நீங்க செய்கின்ற இம்மோரல் ஆக்டிவிட்டிஸுக்கு கண்டிப்பாக இதற்கான விளைவுகளை கர்மா என்ற பெயரில் நீங்க அனுபவிப்பீங்க என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்படி புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நடவடிக்கையில ஈடுபடுங்க என்று நெட்டிசன்கள் இஸ்ரேலை பார்த்து இப்போது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிரான அட்வைஸையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏனென்றா இஸ்ரேல் தரப்புல இருந்து காசாக்கு ஏற்கனவே இதனை செஞ்சுட்டாங்க, இப்ப இதனை ஈரான்ல செஞ்சோன்னு இருக்காங்க. அதாவது காசாவில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டல் ஆக இருக்கட்டும், யூனிவர்சிட்டிஸ் ஆக இருக்கட்டும், அங்க இருக்கிற டிவி ஸ்டேஷன் ஆக இருக்கட்டும், இப்படி அனைத்தையுமே பார்க்காமல் அனைத்தையுமே தரைமட்டம் ஆக்கி இருக்கிறார்கள். அதனை இப்ப ஈரான்ல செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான்ல இருக்கின்ற யூனிவர்சிட்டியில அடிச்சாச்சு, ஈரான்ல இருக்கின்ற ஹாஸ்பிட்டல்ல அடிச்சாச்சு, ஈரான்ல இருக்கின்ற டிவி ஸ்டேஷன் இஸ்ரேல் அடிச்சிருக்கிறார்கள். இத்தனையும் அடிச்சிட்டு இப்போது ஈரான்ல இருக்கின்ற கிண்ட காணினை தான் அடுத்ததாக இஸ்ரேல் குறிவைப்பாங்க என்பதுதான் இப்ப வருகின்ற செய்தியாக இருக்கு. ஆகவே இஸ்ரேல் காசாக்க செய்ததை அப்படியே ஈரானுக்கு செய்கிறார்கள். பட் இதுல இருக்கிற வித்தியாசம் என்னென்றால், காசாக்க செய்யும் போது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை காசாவில் இருக்கிற யாருமே செய்யல, ஹமாஸ் செஞ்சார்கள். பட் ஆரம்ப கட்டத்துல தான் செஞ்சாங்களே ஒழிய அதனால இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் எதுவுமே ஏற்படையில. பட் ஈரான் தரப்பட அப்படி இல்ல. ஈரானுக்கு காசாக்க செஞ்ச விஷயத்தை இஸ்ரேல் செய்யும் போது ஈரான் அதற்கு பதிலடியை கொடுக்கிறார்கள். இதனால இஸ்ரேல் இப்ப உடனடியாகவே கர்மாவை பேஸ் பண்ணி கொண்டிருக்காங்க என்று சொல்ல முடியும். ஈரானுக்கு எப்படியான ஒரு வலியானது ஏற்படுதோ அதே வலியை இப்போது இஸ்ரேலும் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வலியை ஈரான் தரப்புல இந்த இஸ்ரேலுக்கு உணர்த்துற நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க என்றே சொல்ல முடியும். ஆகவே இஸ்ரேல் தாங்கள் செய்வதற்கான விளைவுகளை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அனைத்து தாக்குதலையும் செய்யட்டும். ஏனென்றால் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளும் போது ஈரான் அதனை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். ஈரான் கண்டிப்பாக பதிலடி தாக்குதலை செஞ்சு கொண்டுதான் இருக்காங்க, இனியும் தொடர்ந்து செய்வார்கள் என்பதை இஸ்ரேல் புரிந்து கொள்ளணும். இப்படி இருக்கையில ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அமெரிக்கா மட்டும் ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்கி ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினால் இது ரியல்ல மிகப்பெரிய ஒரு போராக மாறும் என்ற எச்சரிக்கையை கொடுத்திருக்கார். கண்டிப்பா இது ரியல்ல மிகப்பெரிய ஒரு போராக மாறும். ஏனென்றால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தும் போது மிடில் ஈஸ்ட்ல இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளங்களை குறிவைச்சுத்தான் ஈரான் தரப்புல இந்த தாக்குதலை நடத்துவார்கள். மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தோம் என்றால், சவுதி அரேபியாவில இருக்கு, பஹ்ரைன்ல இருக்கு, கத்தாரில இருக்கு, ஓமன்ல இருக்கு, துருக்கியில இருக்கு, சிரியாவில இருக்கு, அதே மாதிரி ஜோர்டன்ல இருக்கு. இந்த பகுதிகளை குறிவைச்சு ஈரான் தரப்புல இந்த தாக்குதலை நடத்துவார்கள். இங்கே இருக்கின்ற அமெரிக்காவோட மிலிட்டரி தளங்களை குறிவைத்துத்தான் ஈரான் தாக்குதலை நடத்த போறார்கள். பட் அது வேறு வேறு நாடுகள் இருக்கிறபடியால் அது அந்த நாடுகளுக்கும் இழப்புகளை ஏற்படுத்தும். இதனால் அந்த நாடுகளும் நேரடியாக போர்ல குதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால்தான் இது ரீஜனை பற்றிய மிகப்பெரிய ஒரு போராக மாறும் என்று ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இப்போது மிகப்பெரிய ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கார். இதற்கு அமெரிக்கா என்ன செய்ய போறாங்க என்பதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி இருக்கையில் அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஈரானோட முக்கியமான மெயினான ஃபோர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை இஸ்ரேலால தாக்கி அளிக்க முடியும், அதுக்காண்டி இஸ்ரேல் பிளானை வச்சிருக்கிறார்கள் என்றும் தங்களுடைய ஓனான எபிலிட்டியை பயன்படுத்தி இதனை முழுமையாக தரைமட்டமாக்க முடியும் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லியிருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலானது செய்தியில வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலேயே இஸ்ரேலால் இதனை தாக்கி அளிக்க முடியுமா என்று பார்த்தோம்னா இல்ல. ஏனென்றால் இது அண்டர் கிரவுண்டில் இருக்கு, அதுவும் 800 மீட்டருக்கும் ஆழமான பகுதியில் இருக்கு என்பது அனைவருக்குமே தெரியும். இதனை பாதுகாக்கிறதுக்காண்டி ஈரான் தரப்புல இருந்து லேயர் பை லேயராக தங்களுடைய பாதுகாப்பு வலயங்களை அமைச்சு அதுக்கு கீழே தான் இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸையே ஈரான் தரப்புல இருந்து அமைச்சு வச்சிருக்காங்க. இதனை தாக்கி அளிப்பதற்கான கேப்பபிலிட்டியானது இஸ்ரேல்கிட்ட இல்ல. பட் அமெரிக்கா தரப்புல இருந்து இதனை தாக்கி அளிக்கிறதுக்காண்டி பங்கர் பிளாஸ்டர் என்ற பாமை இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனை பயன்படுத்தி இஸ்ரேல் இதனை தாக்கி அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த செய்தியை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது என்றால், அமெரிக்கா நேரடியாக இந்த போருக்கு களமிறங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை முற்றாக தாக்கி அளிக்கிறதுக்கான பாம்ஸை இஸ்ரேலுக்கு கொடுத்து அதன் மூலம் இஸ்ரேலை பயன்படுத்தி இதனை தாக்கி அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி தாக்கி அளிச்சுட்டு அமெரிக்கா இந்த போர்ல வராமல் இதனை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இந்த செய்தியை வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் தோணுது. ஈரான்ல இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை முழுமையாக தாக்கி அளிப்பதுதான் அமெரிக்காவோட முக்கியமான இலக்காக இருக்கிறபடியால் இதனை அமெரிக்கா செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி செய்தாலே ஈரானுக்கு ரீஜன் சேஞ்ச் ஆனது, அதாவது ஈரானுக்கு ஆட்சி கவுப்பானது ஏற்படும் என்பதும் அமெரிக்காவோட நினைப்பாக இருக்கு. பார்க்கலாம் அமெரிக்கா இந்த போருக்கு நேரடியாக குதிக்கிறார்களா அல்லது இஸ்ரேலுக்கான வெப்பன்ஸை கொடுத்து அதன் மூலம் ஈரானுக்கு இருக்கின்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை முழுமையாக தரைமட்டமாக்க போறார்களா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி இருக்கிற ரஷ்யா தரப்புல இந்த இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இருக்கின்ற ரஷ்யர்களை உடனடியாக வெளியேற சொல்லி ஆர்டரை போட்டிருந்தார்கள். இதன் அடிப்படையில முக்கவாசி ரஷ்யர்கள், அதாவது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இருந்த முக்கவாசி ரஷ்யர்களை மறுபடியும் ரஷ்யாவுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம் என்றும் மீதி இருக்கிற ரஷ்யர்களை கூடிய சீக்கிரமே நாங்கள் திரும்ப ரஷ்யாவுக்கு கொண்டு வருவோம் என்று ரஷ்யாவினுடைய
ரஷ்யன் யூனியன் ஆஃப் டிராவல் இண்டஸ்ட்ரி தரப்பிலிருந்து செய்தியானது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே இந்த போரானது மிக பெருசாக எஸ்கலேஷன் அடைய போதன்றபடியால் தான் ரஷ்யா தரப்பிலிருந்து தங்களுடைய மக்களை திரும்ப ரஷ்யாவுக்கு வர சொல்லி அழைப்பை விடுத்திருந்தார்கள். இதே மாதிரியே இந்தியா, சீனா மற்றும் மற்ற நாடுகளும் ஈரான் மற்றும் இஸ்ரேலில் இருக்கிற தங்களுடைய குடிமக்களை திரும்ப தங்களுடைய நாட்டுக்கு வர சொல்லி அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த போர் மிக பெருசாக எஸ்கலேஷன் அடைய போது என்பது இதுல இருந்து தெளிவாக தெரியுது. அப்படி நாங்க கனடாவுக்கு போனோம் என்றால் கனடாவில் வச்சுதான் G7 சமிட் ஆனது இடம்பெற்றிருந்தது. இந்த G7 சமிட்ல இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகி இருக்கிற நரேந்திர மோடி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். பட் இதுல இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு செருப்படியை கனடா தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த மீட்டிங்கானது இடம்பெறுகின்ற சபையில அனைத்து நாடுகளோட, அதாவது இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ள நாடுகளோட ஜேர்னலிஸ்ட் போய் அங்க இருக்கின்ற செய்திகளை கேதர் பண்ண முடியும். அங்க இருக்கின்ற மீட்டிங்கை வீடியோவாக எடுக்க முடியும், போட்டோஸாக எடுக்க முடியும். இப்படி இருக்கல இந்தியாவோட ஜேர்னலிஸ்டை மட்டும் அந்த கட்டிடத்துக்கு கனடா தரப்புல இந்த அனுமதிக்கல என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. அதாவது இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகி இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் இந்த G7 சமிட்ல கலந்து கொள்றதுக்காண்டி அந்த சபையில இந்த மீட்டிங்கானது இடம்பெறுகின்ற பில்டிங்குக்கு போயிருக்கார், அந்த சபையில கலந்து கொண்டிருக்கார். பட் இந்தியாவினுடைய ஜேர்னலிஸ்டை யாருமே அந்த பில்டிங்குக்குள்ள நுழைவதற்கு கனடாவோட அரசாங்கமானது தடையை போட்டிருக்கிறார்கள். அந்த பில்டிங்குக்குள்ள நுழைவதற்கு அவர்களை அனுமதிக்கல. இதனால அந்த ஜேர்னலிஸ்ட் மோடி அவர்கள் வெளியில வந்த பிறகுதான் அவரை இன்டர்வியூ எடுத்திருக்கிறார்கள். இதனை பற்றி அவர்கிட்டும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவுக்கும் கனடாக்கும் இடையிலான உறவானது ஏற்கனவே விரிசல் அடைந்திருக்கு என்பது அனைவருக்குமே தெரியும். இரு நாட்டுக்கு இடையிலான உறவானது இப்போது இல்லை என்றே சொல்ல முடியும். இப்படி இருக்கையில கனடாவில் வச்சுதான் இந்த G7 சமிட் ஆனது இடம்பெறுகின்றபடியால் இதுல இந்தியாவை பங்கு பெற்ற வைக்கணும் என்பதற்கான அழைப்பை இந்தியாவுக்கு கொடுத்திருந்தார்கள். இந்தியா கனடாவில் இந்த மீட்டிங் ஆனது இடம்பெற்றபடியால் இதுல கலந்து கொள்ளாமல் விலகி இருப்பதுதான் இந்தியாவுக்கு நல்லதாக இருந்திருக்கும். பட் இந்தியா என்ன செய்தார்கள்? ஓகே, எங்களை மதித்து கூப்பிடுறாங்க என்றதுக்காண்டி இந்தியா இந்த மீட்டிங்ல பங்கு பெற்றுவதற்காண்டி போயிருக்கிறார்கள். பட் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கனடா ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். இதற்கு இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க என்பதை வெயிட் பண்ண தான் பார்க்கணும். பட் இந்தியா கனடாவில் இந்த மீட்டிங்கானது இடம்பெற்றபடியால் இதுல இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகி இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்வதற்கு பதிலாக இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டரை கலந்து கொள்வதற்கு அனுப்பியிருக்கலாம். மோடி அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டு இப்படி ஒரு அவமானத்தை எதிர்கொள்ளணுமா என்ற ஒரு கேள்விதான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. அப்படி நாங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தோம் என்றால் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக லான்ச் பண்ணிய 236 ட்ரோன்களை சுட்டு வலித்து இருக்க வேண்டும். உக்ரைனோட ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் ட்ரோன்களை அசம்பிளி செய்கிற சைட்டையும் நாங்க தாக்கி அளிச்சிருக்கோம். இந்த ட்ரோன்களை ஸ்டோர் பண்ணி வைத்த இடத்தை நாங்க தாக்கி அளிச்சிருக்கோம் என்று ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள்ல மட்டும் உக்ரைனோட ஆர்மி போர்ஸை சேர்ந்த 1315 பேரை நாங்கள் அழித்திருக்கோம், எலிமினேட் பண்ணியிருக்கோம் என்று ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நாளில மட்டுமே 1315 பேரை உக்ரைன் ராணுவம் தரப்புல இருந்து இழந்திருக்கிறார்கள் என்றால் இந்த போர் ரொம்ப கொடூரமாக மாறிக்கொண்டிருக்கு என்று சொல்ல முடியும். எப்படி ஒரு நாளில மட்டும் உக்ரைனுக்கு இந்த அளவு இழப்புகள் ஏற்பட்டால் கூடிய சீக்கிரமே உக்ரைன் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க போறாங்க. இந்த போர்ல மிகப்பெருசாக தோல்வி அடைய போறாங்க என்பது தெளிவாக தெரியுது. ஒரு நாளில மட்டும் இப்படி ராணுவ வீரர்கள் இழந்தால் உக்ரைனுக்கு கண்டிப்பாக ராணுவ வீரர்களோட பற்றாக்குறை ஏற்படும். ஏற்கனவே ராணுவ வீரர்களோட பற்றாக்குறை உக்ரைனுக்கு ஏற்பட்டபடியாக தான் உக்ரைன்ல இருக்கிற மக்களை வலுக்கட்டாயமாக ராணுவத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கையில உக்ரைனோட அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க. இப்படி இருக்கையில்தான் உக்ரைனுக்கு மேலும் மேலும் இழப்புகளை ரஷ்யா தரப்புல இருந்து ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். இப்படி இருக்கையில ரஷ்யாவில் இப்போது மிகப்பெரிய ஒரு கண்காட்சியானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இந்த கண்காட்சியினுடைய பெயரை SPIEF என்று சொல்கிறார்கள். இதனுடைய விளக்கம் எனக்கு என்னன்னு தெரியல. இதனை உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்லணும் என்றால் ரஷ்யாவுடைய டெக்னாலஜிகளாக இருக்கட்டும், ரஷ்யாவுடைய மிலிட்டரி டெக்னாலஜியாக இருக்கட்டும், ரஷ்யாவோட மற்ற துறையில இருக்கிற டெக்னாலஜியாக இருக்கட்டும், அதனை ஒன்றாக இணைத்து காட்சிப்படுத்துகின்ற ஒரு இடமாகத்தான் இந்த கண்காட்சியானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இதுல ரஷ்யா தரப்புல இருந்து நிறைய டெக்னாலஜி அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஆன்டி UAV டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இப்போது ரஷ்யா தரப்புல இருந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதுவும் ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி தான் இருக்கும். இந்த டப்பா மாதிரி இருக்கிற ஆன்டி ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒவ்வொரு ராணுவ வீரர்களுமே தங்களோட கொண்டு போக முடியும். இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவர்கள் தங்களோட கொண்டு போகிறபடியால் ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கிறபடியால் அவர்களால் தங்களுடைய பேக்கிலேயே தூக்கி கொண்டு போக முடியும். இப்படி இதனை கொண்டு போகும்போது இவர்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறதுக்காண்டி எதிரிகளோட ட்ரோனானது வரும்போது அதனை இந்த ஆன்டி ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனது நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதாவது இதோட எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டம், ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கிற எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டம், இதனை ராணுவ வீரர்கள் தங்களுடைய பேக்கில் தூக்கி போட்டுக்கொண்டு போனார்கள் என்றால் எதிரிகளோட ட்ரோனானது பக்கத்து வந்தாலும் இந்த எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டம் அந்த ட்ரோன்களை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஆகவே இதனைத்தான் இப்போது ரஷ்யாவோட 3MX கம்பெனியானது அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஆகவே ரஷ்யா தரப்புல இந்த ட்ரோன்களை வேட்டையாடுவதற்கான எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டத்துல இப்போது அட்வான்ஸாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க என்பது இதுல இருந்து தெளிவாக தெரியுது. நிறைய நாடுகளும் இப்போது ட்ரோன்களை தடுப்பதற்காண்டியும், ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறதுக்காண்டியும், ட்ரோன்களை நியூட்ரலைஸ் பண்றதுக்காண்டியும் நிறைய டிவைஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் தங்களுடைய ராணுவ வீரர்களை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் இப்படி நிறைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்று சொல்ல முடியும். அந்த வகையில தான் ரஷ்யா தரப்புல இந்த ராணுவ வீரர்கள் தங்களுடைய பேக்கில் போட்டுக்கொண்டு போகக்கூடிய மாதிரியே இந்த
வார்பேர் சிஸ்டத்தை, எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டத்தை சின்னமாக டிசைன் பண்ணி இருக்கிறார்கள். இது ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டத்தினுடைய அசுர வளர்ச்சி எடுத்து காட்டுதுன்னு சொல்ல முடியும். எப்படி இருக்கிற உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலன்ஸ்கி வருகின்ற நாட்டோ சம்மிட்டில் கலந்து கொள்ள மாட்டார் என்ற மாதிரியான செய்திகள் வெளிவருது. ஏனென்றால் ட்ரம்ப் அவர்களும் இந்த நாட்டோ சம்மிட்டில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறபடியால் செலன்ஸ்கியும் கலந்து கொள்ள மாட்டார் என்று செய்திகள் வெளிவருது. அது மட்டும் இல்லாமல் செலன்ஸ்கிக்கு இன்னும் ஒரு பயமும் இருக்கு. தான் இந்த சம்மிட்டில் கலந்து கொள்ளும் போது ட்ரம்ப் அவர்களும் இந்த சம்மிட்டில் கலந்து கொள்வார். அப்படி கலந்து கொள்ளும் போது தன்னை கண்டுக்காமல் போனார் என்றால், தன்னை ஒதுக்கி வச்சார் என்றால் இன்னும் செய்யறார் என்ற ஒரு பயமானது செலன்ஸ்கிக்கு இருக்கு என்ற செய்திகளும் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஏனென்றால் அமெரிக்காவாக இருக்கட்டும், ட்ரம்ப் அவர்களாக இருக்கட்டும், அவர்களோட போக்கஸ் அனைத்துமே மிடில் ஈஸ்ட்ல இருக்கு, ஈரான் மீது இருக்கு, இஸ்ரேலை பாதுகாப்பதில் தான் இருக்கு. அமெரிக்காவை நேரடியாக இந்த போர்ல களமிறங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு. இந்த சூழ்நிலையில உக்ரைனுக்கு அமெரிக்கா தங்களுடைய கவனத்தை செலுத்துவார்களா? உக்ரைன் மீது தங்களுடைய கவனத்தை செலுத்துவார்களா? செலன்ஸ்கி மீது அவர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்துவார்களா? கண்டிப்பாக செலுத்த மாட்டாங்க. ஆகவே வருகின்ற நாட்டோ சம்மிட்டில செலன்ஸ்கி கலந்து கொள்வதாக இருக்கட்டும் அல்லது ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொள்வதாக இருக்கட்டும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. இதே நேரத்தில் அமெரிக்கா தரப்பிலிருந்து ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிச்சார்கள் என்றால் கண்டிப்பாக அமெரிக்கா தரப்பிலிருந்து இந்த சம்மிட்டில கலந்து கொள்ள மாட்டாங்க. இதனால இந்த நாட்டோ சம்மிட்டானது மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் அடையக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு. எப்படி இருக்கிற ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்போக்பர்சனாக இருக்கிற மரியா சக்ரோவா அவர்கள் இப்ப நடந்த G7 சம்மிட்டை பற்றி கலாய்த்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார். இந்த G7 சம்மிட் ஆனது மிகப்பெரிய ஒரு அட்ட ஃபெயிலியர். G7 சம்மிட்ல ரஷ்யாவுக்கு எதிரான மிகப்பெரிய பொருளாதார தடைகளை போடலாம் என்று G7 நாடுகள் முடிவு பண்ணியிருந்தார்கள். பட் அதுக்கு ட்ரம்ப் அவர்களும் ஓகே சொல்லல. G7 சம்மிட்ல இந்த முடிவை அவர்களால் எடுக்கவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் G7 நாடுகள் நிறைய டாலர்ஸை, அதாவது ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டு நிறைய பில்லியன் கணக்கான டாலர்ஸை இப்போது இழந்து தங்களுடைய கவலைகளை தான் இந்த G7 சம்மிட்டில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற மாதிரி மரியா சக்ரோவா அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கார். ஆகவே G7 நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டு நிறைய இழப்புகளை சந்தித்து இருக்காங்க என்பதுதான் உண்மையாக இருக்கு. அதனையும் இவர் சொல்லியிருக்கார் என்று சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பொருளாதார தடைகளை ரஷ்யாவுக்கு எதிராக போட்டால் மேலும் இது G7 நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும். இதனாலதான் அமெரிக்கா தரப்புல இருந்து இதெல்லாம் மிகப்பெருசாக இந்த G7 சம்மிட்ல மிகப்பெருசாக கலந்து கொள்ளாமல் விலகி இருந்தார்கள் என்று செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே இந்த வீடியோல நாங்க பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன்.